மின்துறையில் செலவை குறைத்து வருவாயை அதிகரிக்க வேண்டும் முன்னாள் எம்பி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் எம்பியுமான ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், மீண்டும் இணை மின்சார ஒழுங்கு ஆணையத்தை அணுகி மின் கட்டண உயர்வு பற்றி முடிவு செய்வதாகவும் வந்துள்ள செய்தி வரவேற்கத்தக்கது. இருப்பினும் மின் கட்டண உயர்வை அறிவிக்காமல் புதுவை அரசு ஆணையத்திடம் பேசி ஒரு சமரச முடிவுக்கு வந்திருக்கலாம். அதனால் மக்களிடையே ஒரு பதட்டமான சூழ்நிலை தவிர்க்கப்பட்டு இருக்கலாம். மின்துறை மின்சார உற்பத்தியில் ஈடுபடுவதில்லை. மத்திய மின் தொகுப்புகள் மற்றும் பிற மாநில மின் தொகுப்புகளில் இருந்து மின்சாரத்தை வாங்கி அதை மக்களிடம் விற்கும் பணியைத்தான் செய்கிறது. இந்த வியாபாரத்தில் அரசு பல்வேறு விதமான செலவுகளை செய்கிறது. இந்நிலையில் மின் கட்டண உயர்வை அமல்படுத்தவில்லை எனில் அரசின் வருவாய் இடைவெளி 148 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடைவெளியை மின் கட்டணத்தை உயர்த்தாமல் குறைப்பதற்கான இரு வழிகள் உள்ளன. 1. மின்துறையின் வருவாயை உயர்த்துதல். 2. மின்துறையின் செலவை குறைத்தல் அல்லது இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும். இரண்டிற்கும் வாய்ப்பில்லை எனில் மின் கட்டணத்தை உயர்த்தாமல் அதிலிருந்து பெறப்படும் 148 கோடியே புதுவை அரசே மானியமாக வழங்கலாம். அடுத்த மாதம் சமர்ப்பிக்க உள்ள 12,700 கோடி அளவுள்ள பட்ஜெட்டில் இருந்து 148 கோடியே மானிய கணக்கில் காட்டலாம் என அவர் தெரிவித்துள்ளார்.